இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே நிறைய மதங்கள் உண்டு, நிறைய மறைகள் மக்களால் பின்பற்றப்படுது. சிறப்பாக இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய கிறிஸ்துவ மறை என்பது அனைத்து மறைகளிலும் அனைத்து மதங்களிலும் சற்று மேன்மையாகவே எல்லா மக்களாலும் பார்க்கப்படுதுன்னு சொன்னால் அது 100க்கு 100 உண்மைதான் சொல்லணும். உதாரணத்துக்கு நமது பெயரை கேட்டாலே ஒரு மதிப்பு மக்கள் மத்தியில் இருக்கும். நம்ம பார்க்கலாம். ஒரு கியூ போது ஏதோ பேர் பதிவு செய்யணும்னு வச்சிங்களேன், எல்லாம் தாங்க பேரை சொல்லுவாங்க. நான் என்னுடைய பெயரை அகஸ்டின்னு சொன்ன வச்சிங்களேன், மக்கள் ஒரு டக்குன்னு அந்த ஒரு கணம், அந்த ஒரு வினாடி அப்படி திரும்பி பார்ப்பாங்க. நமது பெயரே அவர்களுக்கு ஒரு 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 நல்ல எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்கும். உங்கள் பேர் என்னப்பா, செபஸ்டியான்னு சொல்லி பாருங்களேன். நீங்கள் அந்த பெயரே நமக்கு ஒரு ஏனென்றால் அந்த அளவுக்கு தான் நம்முடைய மறை மதம் அப்படி தான் இருக்குது. நம்முடைய கிறிஸ்துவ மதம் என்பது ஒரு அமைதியினுடைய அந்த கட்டமைப்பாக இருக்குது நம்முடைய மறை அப்படின்னு சொல்லணும். ஒரு முறை ஒரு சகோதரர் என்கிட்ட கேட்டார். நான் வேதிக்கு படிக்கும்பொழுது லீவுக்கு வந்துட்டு போவேன், வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப சென்டருக்கு போகும்பொழுது ஒரு சகோதரர் என்கிட்ட கேட்டார். அவர் இந்து சகோதரர். அவர் என்கிட்ட கேட்டார், அகஸ்டின், சண்டே என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், என்ன சண்டே என்ன, ஒரு நல்லா கறி மீன் ஆக்கி சாப்பிடுவோம், மதியத்தில் ஒரு சினிமாவுக்கு போயிட்டு ஜாலியாக அப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் கேட்டார், சினிமாவுக்கு போவீங்களா, கிறிஸ்தவங்க சினிமா கூட பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டார். அவருடைய மனசில் என்னென்னா, கிறிஸ்தவர்கள் சினிமாவுக்கு கூட போக மாட்டாங்க, எப்படி அந்த பொழுதுபோக்கை கூட அவர்கள் தள்ளி வைத்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க என்பது அந்த அன்பருடைய ஒரு எண்ணம். அப்போ யோசிச்சு பாருங்க பார்ப்போம், கிறிஸ்துவம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் நம்புறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை இதுதான் இன்றைய தியானத்துடைய தலைப்பு. கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்பதை இன்றைய வாசகம் சிறப்பாக சொல்ல முதல் வாசகம் நமக்கு சொல்லுது. இன்னைக்கு வாசிச்சு பார்க்கலாமா? முதல் வாசகம் பாருங்க. பேதுருடைய 2ஆம் திருமுகம். தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். நம்ம நல்லெண்ணத்தினால கடவுள் நம்மளை அழைக்கல, கடவுளுடைய ஆசையால் அவருடைய கருணையால் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. சரிங்களா? இன்னும் பாருங்க பாப்போம். நாம் எப்படி வாழணுமா? தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி இறை தன்மையில் பங்கு பெற்று வாழணுமா? இந்த உலகம் தீய நாட்டத்தால மூழ்கி கிடக்குது. நீங்களும் அப்படி அது கூடவே போய் சாய்ந்திடாமல் என்ன பண்ணும், அதிலிருந்து விலகி இறை தன்மையில் கடவுள் நம்ம அழைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ப வாழ நம்ம என்ன பண்ணணும், இறைத்தன்மையில் பங்கு பெற்று வாழணும் என்ன பண்ண நம்ம கத்துக்கிறோம் என்று பேதுரு சொல்லுகிறார். இன்னும் கீழே பாருங்க பாப்போம். இதற்கென்றே கடவுள் நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம எப்படி வாழணுமா? நம்பிக்கையோடு வாழணும். எந்த நிலையிலும் ஆண்டவர்களுக்கு வச்சிருக்கிற நம்பிக்கை இம்மி பிசகாமல் வாழணும். இது ஆண்டவருடைய விருப்பம். சரி, நம்பிக்கை மட்டும் போதுமா? யோசிச்சு பார்க்கணும். நாங்கள் பாருங்க பார்ப்போம். நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு, நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கையோடு நற்பண்பும், விசுவாசம் சரி, அது மட்டும் போதாது, நற்பண்பும், நற்பண்போடு அறிவும். நல்ல பண்பு இருக்கணும், சரி, அது கூட என்ன பண்ணுமா, அறிவும் இருக்கணும். அறிவோடு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நான் தான் எல்லாம் திமிராக தெரியக்கூடாது.
அடுத்து பாருங்க பார்ப்போம். நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும். அது மட்டும் போதுமா? தன்னடக்கத்தோடு மன உறுதியும். அது மட்டும் போதுமா? மன உறுதியோடு இறை பற்றும். சில பேர் நினைப்பாங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நானே பார்த்துக்குவேன் எல்லாத்தையும், எனக்கு எதுக்கே கடவுள், எனக்கு எதுக்கே சாமின்னு இருப்பாங்க. மன உறுதியாக இரு. மன உறுதியாக இருந்தாலும் இறை பற்ற விட்டுறக்கூடாது. மன உறுதியோடு இறை பற்றோடு என்ன பண்ணணும்? நீங்க இருக்கணும். அப்படி இறை பற்றோடு இருக்கணும்னா இன்னொரு சாராம்சமும் உண்டு. கடவுளையும் அன்பு செய்யணும், மனுஷனையும் அன்பு செய்யணும். இதுதான் கடவுள் தான், 2 பேருடைய தான் தண்டவாளம் மாதிரி இது கிறிஸ்துவ நெறி என்பது. சரிங்களா? இங்க பாருங்க பார்ப்போம். மன உறுதியோடு இறை பற்றும், இறை பற்றோடு சகோதர நேயத்தோடு. இப்ப கடவுளையும் அன்பு செய்யணும், மனுஷனையும் அன்பு செய்யணும். இறை அன்பு, பேரன்பு ரெண்டும் இருக்கணும். எப்படி பேர் சொல்றாரு பாருங்க பார்ப்போம் இங்க. சரிங்களா? இறை பற்றோடு சகோதர நேயமும் இருக்கணும். சகோதர நேயத்தோடு அன்பு கொண்டு இருக்கணும். சகோதர நேயம் பொத்தாம்பதா இருக்கக்கூடாது, அது அன்புல போய் முடியணும். இப்படி வாழ, இவ்வாறு இல்லையா, மனித நேயத்தோடு அன்பு கொண்டு வாழ நீங்கள் முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இதுதான் நாம் பெற்ற வாழ்க்கைக்கான சாராம்சமே தான். எப்படி ஒருவன் எவன் வாழ்கிறானோ அவனே கடவுளுக்கு பலன் தரும் பிள்ளையாக விளங்குகிறான். நீங்க நச்சதி பாருங்க பார்ப்போம். ஒரு திராட்சை செடி இருக்குது, அதை அவர் என்ன பண்றாரு? கொத்தி உரம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதை என்ன பண்றாரு? அப்படிப்பட்ட ஒரு 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 பலன் தருகிற அந்த அமைப்பை ஒரு புத்தகக்காரன் கொடுக்குறாரு. எதுக்கு? பலன் கொடுப்பாங்க கொடுக்குறாரு, அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த கொடிய புத்தகக்காரனை போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம கடவுள் நமக்கு கொடுத்த அழைப்பென்கிற திராட்சை கொடியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பறித்து வச்சுக்கிட்டு பலன் தராமல் போகக்கூடாது. சகோதரர்களே, நாம் பலன் தரும் பிள்ளைகளாக மாறணும்னா இவ்வாறெல்லாம் வாழணும். மீண்டும் கோயிட்டு காட்டுறோம் பாருங்க பார்ப்போம். எப்படி வாழணும்? நம்ம நம்பிக்கையோடு வாழணும், நற்பண்பு கொண்டு வாழணும், தன்னடக்கம் கொண்டு வாழணும், மன உறுதியோடு வாழணும், இறை பற்றோடு வாழணும், சகோதர நேயத்தோடு வாழணும். அப்புறம் சகோதர அன்பு, நம்முடைய சகோதர என்பது அன்பில் நிறைவு பெற வேண்டும். இவ்வாறு நம்ம என்ன பண்ணணும்? இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நாம் தான் நல்ல பலன் கொடுக்கும் திராட்சை கொடியாக அமைய முடியும். சகோதரர்களே, பலன் தரும் பிள்ளைகளாக வாழ்வோம், இறை ஆசையை பெறுவோம். நான் சந்திப்போம்.